Hi guys, this is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category 10th standard English paper presentation. இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Teachல 10th standard இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா how to present the paper to score full marks in public. இன்னைக்கு நம்ம எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success Teachல இதுக்கு முன்னால் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் 10th standard இங்கிலீஷ்க்காக போட்டிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் புழுவப்பட்டி ஹை ஸ்கூலில் இருக்கிற நம்ம இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் ப்ரெசன்டேஷனாக என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து இப்படி தான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ லாஸ்ட் ப்ரெசன்டேஷனும் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ என்னோட நோக்கம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக்கில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. 1 மார்க்கு மட்டும் நீங்கள் 14/14 வாங்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா கேட்டகரியுமே நமக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது. அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 2 பேப்பர் இதுக்கு முன்னால் போட்ட ஒரு பேப்பர், இது 2 பேப்பர் இருக்கிற மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா, இது பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 14 1 மார்க் எந்த ரோமனையும் மாற்றாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பார்ட் 2ல் வந்து சைட் ரேட்டிங் போட்டு அதுக்கான ஆன்சரை மறக்காமல் 2 மார்க்கில் சைட் ரேட்டிங் ரொம்ப ஈஸி தான். ஊஇஸ் கிம் அப்படின்னு அப்படின்னு போட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க பாருங்கள். எழுதிட்டு அதுக்கெல்லாம் ஆன்சர் டைரக்டான ஆன்சர் தான். கிம் இஸ் அசிஸ்டிவ் டெக்னாலஜி அட் ஆலிஸ் ஸ்கூல், ஷி இன்ட்ரடியூஸ் டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர் மட்டும் எழுதினா போதும் 2 பாயிண்ட்ஸ் 2 மார்க்ஸ் இருந்தால் தாராதரணியும் அதுக்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதணும் சார். இது மாதிரி வந்து பண்ணால் நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் போயம் கொஸ்டின் ஆன்சர் இது மாதிரி சைட் ஹெட்டிங் பாருங்கள். முடிஞ்சதுன்னா உங்களால் சைட் ஹெட்டிங் போடுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் எழுதிட்டு ஒரு லைன் நீட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சைட் ஹெட்டிங் ரொம்ப ஈஸியாக போடக்கூடியது தான். அடுத்து கிராமர் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிராமருக்கும் இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கும் அதுக்கான வேர்டு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரோடு மேப் பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் பிலோன் போட்டு த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு எ ஸ்ட்ரேஞ்சர் ஐ கிவ் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இம் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஏரோ மார்க் நீங்கள் ரோடு மேப் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஷூராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ரோடு மேப். நெக்ஸ்ட் வந்து லெசன் பேராகிராஃப்னு சொல்லுவோம். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ ஒரு பேராவாக எழுதினா போகிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இது பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு கேரக்டர், அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அந்த நம்ம என்னென்ன ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த ஹெட்டிங் எக்ஸ்பிளைன் முக்கியமான வேர்ட்ஸை ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேர்ட்ஸ் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கடா, இப்படி ப்ரெசென்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நீட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ எங்கள் கோட்டையிலிருந்து இந்த மெத்தடில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேட் எல்லாரும் படித்த சீகளோட பேரப் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரக்டர், அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போட்டு அந்த ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் எழுதி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் சரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. முடிஞ்சதுன்னா சைட் ஹெட்டிங் போடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுத சரி ஒரு சிங்கிள் பேரப். ஆனால் ப்ரெசன்டேஷன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான வேர்டு அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லெசன் பேராகிராஃப் முடிஞ்சு நெக்ஸ்ட் போயம் பேராகிராஃபில் ஆண்டன் கிரிக்கெட் வந்து ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். நமக்கே தெரியும், பல டைம் சொல்லியிருக்கோம். எக்ஸாமினேஷன் பாயிண்டில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேராகிராஃப் ஆண்டன் கிரிக்கெட்டு. ஸோ அந்த பேராகிராஃபும் நீட்டாக ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம். இதில் கேட்டிருக்க ரைமிங் வேர்டு வந்து ரைம் ஸ்கீம் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து ஆண்டன் கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சானிஃபிகேஷன், ஆனால் அந்த ஒரு லைன் மட்டும் சம் கிரிக்கெட் ஆஃப் த 4 லெக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லைன் மட்டும் மெட்டாஃபார் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக. இந்த கேட்டகரியில் நான் திருப்பி கொஸ்டின் நம்பர் 35 எழுதும் போது 4th போயமில் வந்து கேட்டாங்கன்னா மட்டும் இந்த சம் கிரிக்கெட் ஆஃப் 4 லெக்ஸ்னா மெட்டாஃபார் எழுதுங்க. அதே மாதிரி தான் ஹைபர்போலி வந்து பார்த்தீங்கன்னா 5th போயமில் இருக்குது. வி ஒர்க் இப்போ 24 hours a டேன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஹைபர்போல் சொல்லுவோம். கனெக்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தோ ஸ்மோக் மீ ஹேவ். ஸோ இந்த லைனில் இண்டிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 30 இதாவது 38 பேசேஜ் காம்பினேஷன் எப்படி எக்ஸாக்டாக பாருங்கள். ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் 1 பேஜ் போடுங்க. இருந்தாலும் இங்கே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பேஜில் இருந்தாலும். ஸோ இது மாதிரி டயக்ராம் இருக்கணும். ஸ்லோகன் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, ஸ்லோகன் இருக்குது, ஜென்ரல் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, டயக்ராம். ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங். சும்மா நோட்டீஸ் ரைட்டிங்ன்றது நீங்கள் சும்மா இதில் ஒரு பேராதில். ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்து டே பிளேஸ் டைமு நோட்டீஸ் ரைட்டிங் அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு கான்செப்ட் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்சார்ஜ் டீச்சர் யார் அதுக்கப்புறம் எல்லோரும் இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில். அதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங். நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா நோட் மேக்கிங் எழுதுனா ஃபுல் மார்க்
மார்க் கொடுக்க மாட்டாங்க. யாருப்பா சொன்னாங்க ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வருஷம் பேப்பர் வேல்யூவேஷன் நான் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங். ஆனால் மறக்காமல் டாபிக் மட்டும் போடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சப்டைட்டில் 1 சப்டைட்டில் 3 போட்டிருக்காங்க. அந்த பேசேஜில் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா பிளட் செல் பற்றி கொடுத்துருக்காங்கன்னும் போது காமனாக பிளட் செல் போட்டு சப்டைட்டில் 1ல் வந்து ஆர்பிசி பற்றியும், சப்டைட்டில் 2 வந்து WBC பற்றியும், சப்டைட்டில் 3 வந்து பிளாட்டிலெட்ஸ் பற்றி எழுதுனீங்கன்னா ஐபன் போட்டு எழுதினாலும் சரி, பாயிண்ட்ஸ் எழுதினாலும் கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். முடிஞ்ச மாரல் போட்டால் போடுங்க. அது ப்ரெசன்டேஷனுக்காக. அதுக்காக ஸ்பாட் த எரர் இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஆல் மை லக்கேஜ் ஹஸ் பீன் கம்பேர் பண்ணுறோம். த கவ் தோவும் பட்டும் வந்து எதாவது ரிமூவ் பண்ணும். அப்ராடுக்கு முன்னால் 2 போடக்கூடாது, எல்டர் 2. ஸோ இதில் இந்த சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், 42 பிக்சர் ரைட்டிங் எழுதுவாங்க. ஸோ பிக்சர் ரைட்டிங் 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 மெத்தடில் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மெமரி போய் மறந்துடுறேன். நேம் ஆஃப் த போயட், நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ லைஃப் போயம் ஃபஸ்ட்டு போய் ஸ்டார்டிங் லைனையும் எண்டிங் லைனையும் அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தப்பு பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா இந்த ஹரிங்கிற வேர்டு எழுதும் தப்பாக எழுதுறேன். ஹெர்ரிங் வந்து HERRING, அதாவது சீகளோட பார்த்தீங்கன்னா அந்த எங்கர் பிரதர் பிடிச்ச அந்த ஃபிஷ் வேறு ஹெர்ரிங், அதுக்கு வந்து ஒய் போட்டுறீங்க. ஹரிங் இதில் போடும் போது ஒய் எடுத்துடுறீங்க. ஸோ இது 2 மிஸ்டேக் பண்ண. ஹெர்ரிங் HERRING, ஹரிங் HERRYNG. 2 மிஸ்டேக் பண்ண. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் டீட்டெயில் பேராகிராஃப் முன்னால் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நம்ம இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அது என்ன வேர்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் முடிஞ்ச சைட் ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நான் டீட்டெயில் பேர் ஸ்டோரி ஆஃப் முலன் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்செப்ட்ன்ற கான்செப்ட் வந்து லெசன் பேர் எழுதி தீம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து கேரக்டர், அந்த பர்டிகுலரான ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர் ஸ்னாப்சிஸ். ஸோ இந்த மெத்தடு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த மெத்தடில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனில் எழுதிட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் எழுதுங்க. ஸோ நான் டீட்டெயில் ஃபைனலாக கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இது என்ன சார் கான்செப்ட் மேப்னா, நம்ம சின்ன கிளாஸில் மைண்ட் மேப்னு ஒன்று போடும். ஸோ அதே தான் கான்செப்ட் மேப் வந்துருக்கு. அந்த ஹோல் ஸ்டோரியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி தான் கான்செப்ட் மேப் போடும். அவங்களே ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம கொஸ்டின் பேப்பரில். ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்தும் கான்செப்ட் மேப் போடலாம். ஃபைனலாக கன்க்ளூஷன் மறக்காமல் மாரல் எழுதணும். இந்த மாரலே நமக்கே தெரியும். முதல்ல லவ் யுவர் நேஷன் கூட எழுதலாம். நம்மளோட தாய்நாட்டு மீது ஒரு அக்கறை கொடுக்கணும். அதே மாதிரி ஜெண்டர் பேசிஸ்லாம் கிடையாது. அதாவது நம்மளோட திறமை வெளிப்படுத்துகிற ஆண் மட்டும் தான் வெளிப்படுத்தணும், பெண் வெளிப்படுத்தலாம் கிடையாது. ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டரும் கிடையாது, ஜெண்டர் ஃபேக்டரும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கவர்மெண்ட் ஹைஸ்கூல் பூலுப்பட்டி ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தான் இது. என்னோட ஸ்டூடெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் எல்லாருமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த கான்செப்ட் தான் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் போகிறோம். ஸோ எல்லாருமே படிச்சிடணும். இப்போ என்ன பெரிய பிரச்சனை என்னென்னா, படித்தது ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ்க்காக நம்ம ஃபஸ்ட்டு நிறைய வீடியோ, எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை என்னென்னா, இந்த படிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய 3rd ரிவிஷனில் இந்த மெத்தட் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல்ஸ் மிஸ்ஸஸ் சார்கிட்ட இதை நீங்கள் சொல்லுங்கள், இப்படி நாங்கள் எழுதலாமான்னு கேட்டுக்குங்க. அவங்க உங்களுக்கு ஓகே சொன்னால் தாராளமாக பப்ளிக்கில் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கும். நல்ல மார்க் வர நிறையா சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் இயர்லி வரைக்கும் ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எனக்கு 75க்கு மேலே கிராஸ் ஆனது சார். ஆனால் பப்ளிக்கில் நீங்கள் சொன்ன மெத்தடில் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி எழுத 95 வந்துருதுன்னு சொன்னேன். ஸோ அவனே இதில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய, நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், நல்லா படித்ததை அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ப்ரெசன்டேஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்காங்க. இன்னும் தமிழுக்கும் SSக்கும் நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுவோம். அந்த மெத்தட் கண்டிப்பாக தமிழுக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதுவும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடும் நீங்கள் பிடிச்சிருந்தனா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ திருப்பி சொல்லக்கூடியதுன்னா, வரக்கூடிய 3rd ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு நமக்கு வந்து ஃப்ரீ பப்ளிக் மாதிரி தான். ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி நல்லா எழுதுங்க. இங்கிலீஷ் பொறுத்தன வரைக்கும் நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், படித்து எழுதி பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். இதிலே ஒரு சில உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் எந்த கைடில் சார் படிச்சிருக்கீங்க, நீங்கள் எந்த கைட்னாலும் படிச்சுக்கலாம். ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் என்ன, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரலையோ அது மார்னிங் எந்திரிச்சு படிங்கன்னு பல டைம் நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எழுதி பாருங்கள், எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public examination and also in 3rd revision. Thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC to all. Thank you my dear students.